இங்க சுத்தி பிரளயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திராவிடம்னா எங்களுக்கு பிடிக்காது, திமுக மட்டும்தான் எங்களுடைய எதிரி, இதுதான் எங்க சித்தாந்தமே. திராவிட நல்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு தமிழர் நல்னு மாத்தி தமிழ்தாய் வாழ்த்தையே இந்த மண்ணிலேயே பாடுவோம்னு ஒருத்தர். அண்ணன் தம்பி சண்டை வேற எத்தனையோ போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்னைக்குமே எங்க முதல்வர் பதில் சொன்னதே இல்லை. சின்ன சிரிப்பை உதிர்த்து விட்டு செயல்களில் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார் திராவிட மாடல் நாயகர். அவ்வளவுதான். இவர்களுக்கு நான் பதில் சொல்லணும்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் வழியில வேணா பதில் சொல்லலாம். You will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. ஏன்னா நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் இவர்கள் வெறும் கட்சிக்காரர்கள் என்று. தோழமைகளே, இவர்கள் வெறும் கட்சிக்காரர்கள் அல்ல, சமத்துவத்தையும் சமூக நீதியையும் காக்கும் காவலர்கள். இவர்கள் நடத்துவது அரசியல் அல்ல, அறம். 2 நாளா எனக்கு காய்ச்சல். உள்ளேருந்து வெளில வரதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கால் பண்ணாங்க. அம்மா இன்னும் ஃபீவர் குறையலன்னு சொன்னேன். ஏன்பா இந்த காய்ச்சலோட அங்கே போய் பேசுகிற அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்று தோணுச்சு, எங்கள் அம்மாட்ட சொல்லலை, உங்ககிட்ட சொல்கிறேன். 96 வயதில் குடல் இறக்கம் ஏற்பட்ட போதும் குடலை ஏற்றிக்கொண்டு கொள்கைக்காக பேசியவரின் வழி வந்த நான் காய்ச்சலுக்கு பயப்படுவதா? இன்று நான் பேச போற தலைப்பு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். இங்க எல்லாரும் சின்ன பசங்களா வந்திருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப நிறைய பார்த்தோம்னா இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்க. யார் ஒருவர் பெயரை சொன்னால் உன் எதிரி கொலை நடுங்குகிறானோ அவனே உன் இனத்தின் தலைவன் என்ற சேகுவாரின் வாக்கிற்கிணங்க வாழ்ந்தவர்கள் எம் தமிழின தலைவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் உச்சரித்த வார்த்தைகள் கூட இன்று சிலரை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தை தான் இந்த திராவிடம். திராவிடம்னா என்ன? அது ஒரு தனி சமூகத்தையோ ஒரு தனி இனத்தையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட தனி மொழியை பேசுபவர்களையோ உள்ளடக்கிய கூட்டம் அல்ல. மாறாக சமுதாயத்தில் நலிவடைந்தவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் இணைத்தது. அவர்களை சமுதாயத்தில் மேம்படுத்துவதற்காக நடப்பதே இந்த திராவிட மாடல் அரசு. எடுத்துக்காட்டா எங்க ஊரை எடுத்துக்கிறேனே. என் ஊர் மாம்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம், சிவகங்கையில இருந்து. நான் சிவகங்கைன்ற மாவட்டத்துல இருந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வரேன். பேசுபவர்கள் ஒரு சின்ன அறிவிப்பு, இந்த கதை நல்லா தான் இருக்கும், கேட்கலாம், புதுசா இருக்கும். ஓகே, இப்போ உங்கள்ட்டலாம் வந்து நீங்க சொந்த ஊரு சொன்னோன்னா உங்க ஊருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா நம்ம எல்லார்ட்டையும் ஒவ்வொரு கதை இருக்கும். மதுரைனா மல்லிப்பூ, திண்டுக்கல்னா பூட்டு, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சிறப்பை நம்ம வச்சிருப்போம் கையில. சின்ன வயசுல இருந்து என்கிட்ட உங்க ஊருடைய சிறப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா எங்க ஊர்ல தீபாவளி கொண்டாட மாட்டாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்து பெருசா அந்த டிவில எல்லாம் வந்தது இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க ஊர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் சார்ந்த ஒரு ஊர், சின்ன கிராமம். தீபாவளி பண்டிகை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏழை பாலைகள் பெரியவர்கள்ட்ட எஜமானர்கள்ட்ட போய் கைகேந்தி காசு கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல விதப்பு விதைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க நேரம். அப்ப இந்த மாதிரி நமக்குள்ள வேற்றுமை இருக்கிற இந்த பண்டிகை வேணா இதற்கு பதிலாக அறுவடை திருநாள்ல நம்ம கிட்ட நிறைய காசு இருக்கும், அப்ப நம்ம அதை சிறப்பா கொண்டாடிக்கலாம்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி வெறும் விவசாயத்தை மட்டுமே சார்ந்திருந்த ஒரு கிராமம் தான் எங்களுடைய கிராமம். கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த, பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்க அம்மா அப்பா கல்யாண புகைப்படங்கள்லாம் பார்த்தோம்னா கூட பெரும்பாலும் கூரை வீடுகள் தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு எங்க ஊர்ல கூரை வீடுகளே இல்லை, எல்லாம் அடுக்குமாடி கட்டடங்கள். காரணம் என்னன்னு தெரியுங்களா? எங்க ஊர்ல இப்ப எல்லாரும் பட்டதாரிகள், டாக்டர், இன்ஜினியர், டீச்சர்னு ஒரு சமுதாயத்தையே கல்வியில் சிறந்த அறிவு சமுதாயமாக மாற்றிய பெருமை திராவிட கழகத்திற்கு மட்டுமே உரியது. அதனாலதான் 2006ல இருந்து இப்ப வரைக்கும் உதித்த சூரியன் இப்ப வரைக்கும் மறையவே இல்லை, இனி மறைய போவதும் இல்லை. இந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு கிடைச்சிருமா? இதெல்லாம் நம்ம செஞ்சிடலாமான்னு வாய்விழந்து பார்த்து கொண்டிருந்த எங்களை வாழ்க்கையில் செல்லவே முடியாத இடத்திற்கெல்லாம் கைகூட்டி அழைத்து சென்றது இந்த திராவிடர் கழகம். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா அக்கா அழகா சொல்லிட்டு போனாங்க, 1970 2006 வரை 36 ஆண்டுகள். இன்னைக்கு நம்ம ஒரு பிஸ்கட்டுக்கும் காருக்கும் வண்டிக்கும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாளோ ஒரு வாரமோ அடம் பிடிக்கிறோம், கஷ்டப்படுறோம். 36 ஆண்டுகள் கடும் போராட்டத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்திற்காக கொண்டு வந்த சமத்துவ சரித்திரம்னு சொல்லணும்னா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம். ஒரு சமுதாயத்திற்காக ஒருவர் 36 ஆண்டுகளா போராடுவாங்க? இந்த மாதிரி யார் போராடி இருக்கா இந்த நாட்டுல? இங்க நம்ம முன்னாடி அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா உட்கார்ந்து இருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த சூரசம்ஹார விழாவில் திருச்செந்தூர் வரைக்கும் போய் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க.
என்னதான் நாங்க கடவுள் இல்லைன்னு சொல்ற பெரியார் வழியில வந்திருந்தாலும் எங்களுக்கு முக்கியம் என்பது மனிதர்களின், மக்களின் நம்பிக்கை. அதுவே நாங்க முன்னிலைப்படுத்துவது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை தான். அதற்கு சான்று தான் அது. சரி, நான் படிச்சுட்டேன், பட்டதாரி ஆயிட்டேன். எப்படி படிச்சேன்? சாதாரண விவசாயினுடைய மகளோ மகனோ எப்படி படிச்சிருப்பாங்க? யார் உதவி இருப்பா? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினையே அழித்திடுவோம் நான் பாரதி. ஆனால் காலத்தின் கொடுமையால் உணவிடுவோர் கூட உணவிற்கு அல்லல் படும் காலமும் வந்துதான் சேர்ந்தது. இதை பத்தி பேசும்போது ஒரு சின்ன கவிதை ஒண்ணு ஞாபகம் வருது. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய MP திருச்சி சிவா அவர்கள் சொன்ன கவிதை. இந்த சமுதாயத்தின் சராசரி சங்கடங்கள் எங்கள் நெஞ்சில் சாட்டையடியாக தாக்குகிற போதெல்லாம் கருப்பு சிவப்பு கொடி கவசமாக இருந்து பாதுகாக்கிறது. அப்படித்தான் இந்த விவசாயிகளையும் பாதுகாத்தது அந்த கொடி. எப்படி தெரியுமா? இந்தியா என்னும் துணை கண்டத்தில் முதன் முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கியது கலைஞர். தான் முதல்வராக பதவி பிரமாணம் செய்கிற அந்த ஸ்டேஜ்லயே 7,000 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்து கட்டளையிட்டவர் கலைஞர். இன்றும் இனி என்றென்றும் போற்றப்படும் உழவர் சந்தைக்கு வித்திட்டவர் கலைஞர். மகளிர் சுய உதவி குழுக்களை கொண்டு வந்தவர் கலைஞர். தேசிய வேளாண் பல்கலைக்கழகம், தென் ஆசியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மைக்கு பல்கலைக்கழகம் கொண்டு வந்தவர் கலைஞர். நிலச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்து அனைவருக்கும் நிலத்திற்கான உரிமையை பெற்று தந்தவர் கலைஞர். இது எல்லாத்துக்கும் மேலே போய் இந்தியாவிலேயே முதன் முறையாக வேளாண்மைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்தவர் நம் திராவிட மாடல் நாயகர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். இன்னும் சொல்ல போனோம்னா, எங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம் வந்த காலத்துல எல்லாம் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமா தான் எங்க வீட்டில் உலையே கொதிச்சிருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு புக்கு படித்தேன், ஹிட்லரை பத்தின புக்கு. பெருசா எனக்கு அவரை பிடிக்காது. மனிதத்துவமே இல்லாத ஒருத்தர் எப்படி இந்த மண்ணில் வாழ்ந்தார்னு நான் ரொம்ப வியக்கிற மனுஷன். அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா உண்மை சம்பவங்கள்னு நிறைய விஷயத்த கொடுத்துருந்தாங்க. அதுல ஒரு விஷயம் என்னை ரொம்ப நிலைகுலைய செய்தது. என்ன தெரியுங்களா? 2003 4 வருடத்திற்குள்ள குஜராத் மாநிலம், அதாவது இன்று ஒன்றிய அரசின் பிரதமராக இருப்பவர் அன்று குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர். அப்போ பள்ளி பாட புத்தகங்கள்ல ஹிட்லரை பற்றிய செய்திகள் நல்ல விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பள்ளி மாணவர்கள் படிக்கிற புத்தகத்துல மனிதநேயமற்ற ஒருவருடைய செயல்பாடுகள் நல்ல விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேல ஒரு சமுதாயத்தை பின்னோக்கி எடுத்து செல்றதுக்கு என்ன சான்று வேணும்? ஆனா அதே சமயத்துல நம்ம நாட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்களா? நம்ம தமிழ்நாட்டுல இதுக்கு பிறகு வரப்போகும் ஜெனரேஷன் முழுக்க முழுக்க கணினியை சார்ந்து அமைய போகிறது என்பதை உணர்ந்து கலைஞர் பள்ளிகளில் கணினி அறிவியலை கட்டாய பாடமாக்கினார். அதன் விளைவுல தான் இன்னைக்கு இவ்வளோ பேர் நான் பெருசா இன்ஜினியரிங் படிச்சுட்டேன், நான் ஐடி முடிச்சிருக்கேன், ஐடி ஃபீல்டில் போய் நான் ஒர்க் பண்ண போறேன்னு கோட்டு ஷூட்டுன்னு நம்மளை எல்லாரையும் அறிவு சார்ந்த வேலைகளில் உள்ளே நுழைய செய்தது கலைஞர் தான். சரி, படிச்சுட்டோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாரும் படிச்சாச்சு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்கப்பா வேலைக்கு போவோம்? டைட்டில் பார்க், பெரிய பெரிய தொழில் கூடங்கள். டைட்டில் பார்க் நம்ம இன்னைக்கு ஈஸியா சொல்லிடுறோம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய, அதுவும் மிக முக்கியமான ஐடி பூங்காக்களில் டைட்டில் பார்க்கும் ஒன்று. டைட்டில் பார்க்ல 30 நிறுவனங்கள்ல 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும்பாங்க. சென்னையில் ஒரு டைட்டில் பார்க் இன்று பெருவாரியான மாவட்டங்களில் டைடல் நியோக்களாக உருவாகி கொண்டிருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டைடல் நியோன்ற அந்த ஐடி பார்க் எங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? டெல்டா மாவட்டமான, அதாவது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சிய பூமி தஞ்சையில் முதல் டைடல் நியோ ஓபன் செஞ்சிருக்காங்க. அதை ஓபன் பண்ணி வச்ச அன்னைக்கே 36 கோடியே 25 லட்சம் ரூபாய் செலவில் 58 நேரடி நெல் கொள்முதல் கட்டிடம் திறக்கப்பட்டிருக்கிறது. உழவுக்கும் தொழிலுக்கும் இதற்கு மேல் எவரும் வந்தனை செய்துவிடவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு காணொளி பார்த்தேன்.
விழுப்புரத்தில் இருக்க டைடல் நியோ கட்டிட்டு இருக்காங்க. அந்த கேமராவை அப்படியே திருப்பி பக்கத்தில் காமிக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க. எப்படின்னு பாருங்க, நீ படிக்கிற இடத்துலயே பக்கத்திலேயே வேலை வாய்ப்பு. அதை பார்த்தாவது நான் இனிமே இங்க போகணுன்ற உன்னுடைய விஷனை நீ கிளியரா வச்சுக்கணும்னு கட்டப்படுறது தான் இந்த 2 கட்டிடங்களும். எவ்வளவு கிளியர் விஷன் பாருங்க. நம்மளை பகுத்தறிவு மிக்கவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் தோழமைகளை இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சும்மா கட்டடம் கட்டிட்டா போதுமா? அதற்குரிய முதலீடு நிறுவனம்லாம் யார் கொண்டு வருவா? ஃபார்ச்சூன் நிறுவனங்கள் உட்பட 130 நிறுவனங்களிடமிருந்து ரூபாய் 9.74 லட்சம் கோடி முதலீட்டாளர்களை ஈர்த்துள்ளார் நம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். இதை நான் சொல்லல, இந்தியா டுடே சொல்லுது. இந்தியா டுடே இதை மட்டுமா சொல்லுது? அதிகார சபைன்னு ஒரு 10 பேர் அடங்கிய பவர்ஃபுல் மேன் ஆஃப் இந்தியான்னு அறிவிச்ச பட்டியல்ல நம் முதல்வரும் ஒரு பங்கு வகிக்கிறார். இதுல என்ன பெரிய விஷயம் நீங்க கேட்டீங்கன்னா, பிஎம் இருக்காரு, மற்ற மாநில சிஎம் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சிறப்பு உண்டு. அதற்குரிய பதிலையும் நான் சொல்லவில்லை. இந்தியா டுடேவே இவரை தேர்ந்தெடுத்ததற்கான ரீசனை அவங்களே சொல்றாங்க. என்னன்னு தெரியுங்களா? பாசிச அரசுன்னு நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்க ஒன்றிய அரசை எதிர்த்து போட்டியிட்டு 40க்கு 40 வாங்கி ஜெயித்த ஒரே முதல்வர் அந்த பட்டியலில் இருப்பவர் நம் திராவிட நாயகர் ஸ்டாலின். அந்த பட்டியலில் படி அவருக்கு கொடுத்திருக்க பேர் என்ன தெரியுமா? அடக்கமான போர் வீரர். ஏன் அடக்கமான போர் வீரர்? இங்க சுத்தி பிரளயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திராவிடம்னா எங்களுக்கு பிடிக்காது, திமுக மட்டும்தான் எங்களுடைய எதிரி, இதுதான் எங்க சித்தாந்தமே. திராவிட நல்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு தமிழர் நல்னு மாத்தி தமிழ்தாய் வாழ்த்தையே இந்த மண்ணிலேயே பாடுவோம்னு ஒருத்தர். அண்ணன் தம்பி சண்டை வேற எத்தனையோ போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்னைக்குமே எங்க முதல்வர் பதில் சொன்னதே இல்லை. சின்ன சிரிப்பை உதிர்த்து விட்டு செயல்களில் பதிலளித்து கொண்டு இருக்கிறார் திராவிட மாடல் நாயகர். அவ்வளவுதான். இவர்களுக்கு நான் பதில் சொல்லணும்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் வழியில வேணா பதில் சொல்லலாம். You will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. ஏன்னா நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் இவர்கள் வெறும் கட்சிக்காரர்கள் என்று. தோழமைகளே, இவர்கள் வெறும் கட்சிக்காரர்கள் அல்ல, சமத்துவத்தையும் சமூக நீதியையும் காக்கும் காவலர்கள். இவர்கள் நடத்துவது அரசியல் அல்ல, அறம். 2 நாளா எனக்கு காய்ச்சல். உள்ள இருந்து வெளில வரதுக்கு முன்னாடி எங்க அம்மா கால் பண்ணாங்க. அம்மா இன்னும் ஃபீவர் குறையலன்னு சொன்னேன். ஏன்பா இந்த காய்ச்சலோட அங்க போய் பேசுற அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒண்ணு தோணுச்சு, எங்க அம்மாட்ட சொல்லல, உங்ககிட்ட சொல்றேன். 96 வயதில் குடல் இறக்கம் ஏற்பட்ட போதும் குடலை ஏற்றிக்கொண்டு கொள்கைக்காக பேசியவரின் வழி வந்த நான் காய்ச்சலுக்கு பயப்படுவதா? இங்கே நான் முசுர கொடுத்து பேசிட்டு இருக்கிறது இந்த கழகத்துக்காக அல்ல, எனக்காக, என் போன்ற உங்களுக்காக, நாளைய தலைமுறைக்காக. நன்றி, வணக்கம்.